அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹு முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மரணத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை தன்னுடைய கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குறாங்க. தன்னுடைய நெஞ்சோடு அவர்களை அணைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய கையில் வைத்து தன்னுடைய மகனான இப்ராஹிமை பார்க்கிறார்கள். உயிர் போகக்கூடிய நிலையில் துடித்து வேதனைப்படுவதை பார்த்ததோடு அவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்குறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்களே அழுகலாமா என்று கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பதில், இன்னஹா ரஹ்மா, இது இறக்க குணம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் ஐன ததுமோ, கண்கள் அழுகிறது, வல் கல்ப யஹ்சனு, என்னுடைய உள்ளம் கவலை கொள்கிறது, வலா நகூலு, நான் சொல்ல மாட்டேன், இல்லாமா இரவா ரப்புனா, அல்லாஹ் எதனை பொருந்தி கொள்வான், அப்படிப்பட்ட அது அல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல நான் பேச மாட்டேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, யா இன்னபி ஃபிராஃபிக்க யா இப்ராஹிம், உன்னுடைய பிரிவால் ல மஹசூன், அந்த மக்கள் எல்லாம் கவலை கொள்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் எந்த இடத்திலே உடைந்து அழுது வார்த்தை பிரயோகங்களால் தவறான வார்த்தைகள் வெளிப்படுமோ அந்த இடங்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டினார்கள்.